வணக்கம். இன்றைக்கி வந்து நம்ம கடைக்கு வந்து கார சட்னி ரெடி பண்ண போகிறோம். டெய்லி கார சட்னி ஃப்ரெஷ்ஷாக ரெடி பண்ணி அன்னன்னைக்கு ஓட்டிடுவேன். இதில் வந்து ஒரு 5-6 காஷ்மீரி சில்லியும் ஒரு 10 வரமிளகாயும் சேர்த்துருக்கேன். இதை நம்ம வானலில் எண்ணெய் ஊற்றி வறுத்து எடுத்துக்கலாம். அப்புறம் பார்த்திங்கன்னா வெங்காயம் வந்து ஒரு 3 பெரிய வெங்காயம், நார்மலாக சின்னதாக இருக்கிற மாதிரி 3 பெரிய வெங்காயம் அரிஞ்சிருக்கேன். நீங்கள் சின்ன வெங்காயம் கூட நீங்கள் போட்டுக்கலாம். இப்போ அதில் சின்னதாக ஒரு தக்காளி, ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸ் புளி, கொஞ்சம் தேவையான உப்பு, ஒரு 10 பல் பூண்டு, இவ்வளோதான். இதையும் சேர்த்து நம்ம இதிலே சேர்த்து வதக்கி எடுத்துக்கலாம். நல்லா ஒரு காரசாரமாக அந்த கார சட்னி தான் நல்லா ஃபேமஸ் இங்கே. டெய்லி சட்னி கார சட்னி அரைச்சாலும் சீக்கிரமே தீர்ந்துடும். ஆனால் நான் வந்து ரொம்ப நிறைய அரைக்கிறது இல்லை, கொஞ்சம் குவான்டிட்டி தான் செய்கிறேன். அதனால் வந்து திட்டமாக அன்னன்னைக்கு தான் அரைச்சி வைக்கிறேன். ஏன்னா நம்ம வந்து சட்னி, தேங்காய் சட்னி, சாம்பார், அப்புறம் வந்து வெங்காய சட்னி, கார சட்னின்னு இந்த மாதிரி மாற்றி மாற்றி செய்யறதுனால எல்லாமே அதிகமாக இருக்கும். அதனால் வந்து எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக தான் செய்வேன். அதுலேயும் கார சட்னி ஃப்ரெஷ்ஷாக டெய்லி தான் பண்ணிக்குவேன். ஏன்னா அது காலையில் நைட்டு 2 வேளையும் தேவைப்படும். அதனால் வந்து எது அதிகமாக இருக்கோ அதை கம்மி பண்ணிவிட்டு அது கம்மியாக இருக்கிறத பண்ணுவேன். அதே மாதிரி இந்த கார சட்னி வந்து தினமும் பண்ணுவேன். இப்போ இந்த வெங்காயம், இந்த மிளகா, புளி, உப்பு, பூண்டு எல்லாத்தையும் சேர்த்து வறுத்துக்கலாம். இதுலேயே கொஞ்சம் பெருங்காயம் சேர்த்துக்குவேன் நான். பெருங்காயம் நீங்கள் கருவேப்பிலை இருந்ததுன்னா ஒரு கொத்து போட்டுக்கோங்க. அவ்வளோதான். வெங்காயம் நல்லா வதங்கணும்னு அவசியம் கிடையாது, சும்மா லைட்டாக வதங்கினா போதும். உப்பு எல்லாம் போட்டாச்சு. இப்போ வந்து இதை அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு இதை ஆற விட்டுடலாம். இப்போ இதை வந்து ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், நான் நல்லா வந்து கொஞ்சம் தண்ணி விட்டு நைஸாக அரைச்சிக்கிட்டேன். நீங்கள் எடுத்து வைக்கிறதுனாக்கா தண்ணி ஊற்றாமல் அந்த வெங்காயம் தக்காளி சாறுலேயே நீங்கள் அரைச்சி எடுத்து வச்சுக்கிட்டிங்கன்னா கிளறி நல்லா கெடாமல் நீங்கள் வச்சுக்கலாம். நான் வந்து அன்னன்னைக்கு அரைக்கிறதுனால கொஞ்சம் தண்ணி விட்டு அரைச்சிருக்கேன். எந்த அளவுக்கு முடியுமோ அந்த அளவு நைஸாக அரைச்சிக்கோங்க. இப்போ வந்து அதே வானலில் எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கேன். கொஞ்சமாக கடுகு, உளுந்து தாளிச்சிருக்கிறேன். இங்கே வந்து கருவேப்பிலை ஒரு கொத்து போட்டுக்கிறதுனாலும் இல்லை 2 வரமிளகா கிள்ளி போடுறதுனா கூட போட்டுக்கலாம். கொஞ்சம் பெருங்காயம் இந்த ஸ்டேஜில் போட்டுக்கோங்க. கடுகு நல்லா பொரிஞ்சு செவந்து வந்த உடனே நம்ம அரைச்சி வச்சுருக்க இந்த மிளகா விழுதை சேர்த்துக்கலாம். இப்போது கடுகு நல்லா பொரிஞ்சிடுச்சு. நம்ம அரைச்சி வச்சுருக்க இந்த மிளகா விழுதை சேர்த்துக்கலாம். இதுலேயே நான் மிக்ஸி கழுவின தண்ணி கொஞ்சமாக சேர்த்துக்கிறேன். அவ்வளோதான். இப்போ இதை நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர்ற அளவுக்கு எடுத்து வைக்கணுன்னாக்கா நம்ம எண்ணெய் பிரிஞ்சு வர்ற அளவுக்கு நல்லா சுருளை விட்டு எடுத்து வைக்கணும். ஆனால் நான் வந்து இப்போ அப்படி பண்ண மாட்டேன். சும்மா சுற்றி லைட்டாக ஒரு கொதி வரும்போதே இறக்கி எடுத்து வச்சுக்குவேன். இப்போ டைம் ஆகிடுச்சு. இப்போ இன்னும் கொஞ்சம் நேரத்தில் கஸ்டமர்லாம் வந்துடுவாங்க. டிஃபனுக்கு தோசைக்காக வந்துடுவாங்க. இப்போ நான் அதுக்குள்ளே ரெடி பண்ணி வச்சிடணும். இப்போ இது நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர்ற வரைக்கும் கொஞ்சம் கொதி வரட்டும். ரொம்ப சிம்பிளாக ஈஸியாக டீக்கடை ஹோட்டல் ஸ்டைலில் கார சட்னி பார்த்துங்க. இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். கதம்பம் 2.0 சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐகானை அழுத்துங்க. வாழ்க வளமுடன், நாளும் நலமுடன்.